அதிமுக யாரு முதலமைச்சர் அமைச்சர் சொல்லல. அதிமுக தலைமையில தான் முதலமைச்சர் சொல்லிட்டாரு, அமித்ஷா சொல்லிட்டாரு. அதான் நன்றி பார்க்கலாம். கூட்டணியில வந்து பாஜகவோட பங்கு இருக்கும் அப்படிங்கிற அமைய சொல்றாரு. அது என்டிஏ கூட்டணியை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு தலைவர் எடப்பாடியார் தான். இது என்டிஏடைய தேசிய தலைமையில் எடுக்கப்பட்ட முடிவு. தமிழ்நாட்டினுடைய அனைத்து அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடியாரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவு. இதில் வந்து பிரிகேடியர் கட்டளை தளபதி எடப்பாடியார் தான். முடிவுகளை எடப்பாடியார் தான் அறிவிக்க வேண்டும், தெரிவிக்க வேண்டும். அவருடைய கருத்து தான் இறுதி கருத்து. கூட்டணி கட்சியில் அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னார், எதுக்கு சொன்னார், இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க இப்ப கேட்குறீங்க. இப்பத்தானே அதிமுக முதலமைச்சர் எடப்பாடி தான் ஆட்சி, எடப்பாடி தான் முதலமைச்சர், அதான் அர்த்தம், அதுதான் கருத்து. அவரு அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தையை கூட மென்ஷன் பண்ணாம ஒரு கூட்டணி கட்சியில இருக்காரு, அவர் அதை கூட மென்ஷன் பண்ணாம காலங்கள் இருக்கு. அந்நேரம் சொல்லிக்கலாம்னு இருக்கலாம். நீங்க கேட்ட நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை கேட்டீங்களோ, எங்க கேட்டீங்களோ, எப்படி கேட்டீங்களோ தெரியாது. அவர் எதுக்காக சொன்னாலும் தெரியாது. நீங்க மீடியாக்கள் வந்து வளைச்சு கேட்பீங்க. அதுல ஏதாவது வார்த்தையுடைய இது இருக்கலாம். இது வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து கூட்டணி ஆட்சி அமைச்சது கிடையாது. கூட்டணி ஆட்சியில வந்து பாஜக அங்கம் வகிக்கும்னு சொல்லியிருக்காரு. எதுவாக இருந்தாலும் கட்டளை தளபதி, அதிமுகவுடைய கட்டளை தளபதி, என்டிஏ கூட்டணியுடைய கட்டளை தளபதி, பிரிகேடியர் என்று சொல்லக்கூடிய தளபதி எங்களுடைய அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடியார் தான். அவர் சொல்லுகின்ற கருத்து தான் இறுதி கருத்து. அவர் சொல்லுகின்றது தான் எங்களுக்கு கட்டளை. அமித்ஷா சொல்லும் மறுபடியும் இது பண்ணும்போது ஏடிஎம்கே ஒன்றிணையும் எதுக்கு நீங்க பிஜேபி சொல்லுவீங்கன்னு கேட்கறது அது அவங்களோட முடிவு. ஏடிஎம்கே ஒன்றிணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏடிஎம்கே ஒன்னா தானே இருக்கு. அது சம்பந்தமான முடிவுகளை தான் எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் பார்த்துக் கொள்வார். ஏன்னா இதே கருத்துவே நீங்க சென்றாலாம் கேட்குறீங்க. அந்த சம்பந்தமான முடிவுகளை, தேர்தல் கூட்டணி விவரங்களை, கூட்டணி அமைப்பது சம்பந்தமான முடிவுகளை, யார் யாருக்கு எத்தனை சீட்டுகள் என்பதெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய அதிகார பலமிக்கவர் எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் தான். அவர் தான் இந்த கூட்டணியுடைய தலைவர். காலம் இருக்கிறது, பொறுத்திருந்து பாருங்க. அதற்குரிய வாய்ப்புகள் நகர்வுகள் நகர்ந்து கொண்டுதான் இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு, இல்லை என்று சொல்ல முடியாது. திமுக இருக்கின்ற கட்சிகளெல்லாம் ஒன்றிணைய வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற முடிவில் தான் எங்களுடைய பொதுச் எடப்பாடியார் செயல்படுகின்றார். அவருடைய கருத்துக்களும் செயல்களும் அப்படித்தான் இருக்கின்றன. ஆகவே வந்து திமுக எதிர்க்கின்ற, திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று எண்ணுகின்ற அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற எடப்பாடியுடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வெற்றி கிடைக்கும். அது எது சம்பந்தமான முடிவாக இருந்தாலும் எங்களுடைய தளபதி, எங்களுடைய தலைவர் எடப்பாடியார் தான். அவர் எடுக்கின்ற முடிவுகளை நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்ள எங்களுடைய அத்தனை தொண்டர்களும் ஏற்றுக்கொள்வோம். கூட்டணி தலைமை வந்து அதிமுக தான் சொல்றீங்க. முடிவு எல்லாமே அமித்ஷா தான் அறிவிக்கிறார். கூட்டணி ஆட்சியா இருக்கட்டும், தேர்தலுக்கு இன்னும் 10 மாசம் இருக்கு. அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க வந்து பதட்டப்பட வேண்டாம். சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் சரியான வியூகத்தில் எடப்பாடியார் எடுப்பார், முடிவை அறிவிப்பார். பலமான கூட்டணி அதிமுக பிஜேபி கூட்டணி, இந்த கூட்டணிக்குள் வந்து ஊடுருவி புகைச்சலை உருவாக்குவதற்கு திமுக முயற்சி செய்கிறது. அதற்கு நீங்களும் துணையாக போக வேண்டாம். திமுக எதிர்க்கின்ற ஒரு கூட்டணி பலம், கூட்டணி கட்சியாக அதிமுக பிஜேபி கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி அமைத்திருக்கின்றது. ஆகவே இந்த கூட்டணி தான் வெல்லும் கூட்டணி. இதற்கு வேறு மாற்று கருத்தே கிடையாது. இதில் ஏதாவது சறுக்கல் பிணக்கல் இருக்கிறதா என்று திமுக பார்க்கிறது. அதற்கு மீடியாக்களும் தீனி ஓட்டக்கூடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.